நேற்று நான் ஒரு லைவ் பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னா, நான் இது வரைக்கும் பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலும் இந்த பணம் போடுறாங்க பார்த்தீங்களா, புரோக்கருக்கும் புரோக்கர் ஃபேமிலிக்கும், இவங்கள பற்றி நான் அதிகமாக பேசினது கிடையாது. காரணம் என்னன்னா, பணம் அவங்களோடது, அதை இழக்கிறதும் அவங்க தான். இதில் நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, பணம் போடுற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். பரிதாபப்பட்டோ பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனாகவோ இது இருக்கலாம். காரணம் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் இவங்க ஒரு தப்பான விஷயத்த என்கரேஜ் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே கூட, நாம் பேசுறதுக்கு முன்னாடி வாங்கி தின்னவங்களே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னதான் இவங்க பணம் போட்டவங்களை அசிங்கப்படுத்தினாலும் யாருமே அவங்கள விட்டு விலகிறது கிடையாது. ஒன்று இங்கே இல்லை அங்கே அப்படின்னு சொல்லி மாறி மாறி போவாங்க, இல்லை கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் பார்த்துருக்குமே தவிர்த்து யாருமே அவங்கள விட்டு விலகிறது கிடையாது. இதுதான் நமக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டாக்குச்சு. என்னவோ நடக்குது, இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அதையும் தாண்டி ஏதோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நேற்றுக்கு பார்த்த லைவ் பற்றி சொல்லணும். என்னென்னா, இப்போ இந்த பணம் போடுறவங்கள யாருமே பார்த்துருக்க மாட்டோம். நான் பார்த்தது கிடையாது. அவங்களோட ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது. ஊர் தெரியும், பேர் தெரியும், இல்லை அவங்க குரலை கூட காதில் கேட்டிருப்போம். பட் யாருமே இதுதான் அவங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நேற்றுக்கு தான் நான் இந்த பணம் போடுற ஒரு ஏடிஎம் மிஷினை பார்த்தேன். இவங்க தானா அது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக இவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம கட்டப்பை கூட அடிக்கடி ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பா பாருங்க, பணம் போடுறதுக்குன்னா வாய் அப்படியே என்ன சொல்கிறது, இருக்கிற பல்லு மொத்தமாக வெளியே தெரிகிற மாதிரி காட்டிக்கிட்டே சொல்லுவா ஒரு பேரை. அவங்கள நான் இது வரைக்கும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கூட நான் விருப்பப்பட்டது கிடையாது. அவங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இவங்க யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விருப்பப்படலை. ஆனால் இவங்க பண்ணுறது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நேற்றுக்கு தான் நான் அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த லைவ் என் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு இவங்களை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவங்களாம் அவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவங்க ஒரு சீரியல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், லீடிங் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த வில்லிக்கு அம்மா இல்லை வில்லிக்கு மாமியார், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இவங்க ஏன் எனக்கு மைண்டில் ரொம்ப நல்லா ஞாபகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் சீரியல்ஸ்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். நான் ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்த ஒரே சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மட்டும்தான். அதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நான் பெருசாக சீரியல்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த ஒரு 1-2 சீரியலில் இந்த ஏடிஎம் மிஷின் இருக்காங்க இல்லையா, புரோக்கர் ஃபேமிலிக்கு பணம் கொடுக்குறவங்க, இவங்கள நான் பார்த்துருக்கேன். இவங்க என் மைண்டில் நின்னதுக்கு காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேக்கப். ஏன்னா பொதுவாகவே தமிழ் சீரியலில் வில்லி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஹெவி மேக்கப் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெவி ஜுவல்லரிஸ் இருக்கும். அதே மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஷேட்ஸில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப டெரராக இருப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு பார்க்க ஒரு எலிகென்ட் லுக்கு அவங்க பார்க்கும்போது இருக்கும். ஸோ நான் நினைப்பேன், இவங்க சின்ன வயசுலேயே நடிக்க வந்திருக்கலாமே, ஏன் இப்போ நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஏன்னா நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். நமக்கு ஒரு இமேஜே கூட அவங்க பார்க்கும்போது ஒரு டீசென்ட் லுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இவங்க ஃபேஸ் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இவங்க தான் அந்த பணம் போடுறவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம ஒரு டீசெண்டானவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இவங்க எப்படி இந்த குரூப்பில் போய் சேர்ந்தாங்க, இல்லை என்ன பர்பஸ்க்காக இவங்க பணம் போடுறாங்க, எதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி அவங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அதிர்ச்சியோடவே நான் அந்த லைவை நான் பார்த்தப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் ஷாக் ஆகி அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அவங்க பதில் சொன்ன விதத்திலே தெரியுது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க என்ன பர்பஸ்க்காக அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீப் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா யார் கேட்குற கேள்விக்கும் அவங்களால கிளியராக ஆன்சர் பண்ணவே முடியல. நிறைய கேள்விகளை அவங்க ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சில்லியாக இருந்தது. அதாவது மூச்சுக்கு 300 வாட்டி அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம புரோக்கர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன திறமையை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. புரோக்கர் என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரீ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவரோட லைவ் மட்டும்தான் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குமா அவங்களுக்கு அது சில விஷயங்களை பார்க்கும்போது. அவங்க கேட்குறாங்க,
நீங்கள் திடீர்னு ஆடுங்கிறீங்க, பாடுங்கிறீங்க, ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் உங்களுக்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு, உங்களுக்காக எல்லாமே அவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க யார்கிட்டயாவது போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்ன அவர் மக்களுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் லைவ் போடுறது அவரோட வருமானத்துக்காக போடுறாரு. அதே மாதிரி வருமானத்துக்காக மட்டும் இல்லை, அவங்களோட வானவில் பாய்ஸ்க்காக அவர் லைவ் போடுறாரு. ஏன்னா அவங்க டெய்லி பணம் போடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அவர் லைவ் போடுறாரு. இது எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக, அவரோட வருமானத்துக்காக, அவரோட சொந்த லாபத்துக்காக அவர் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேற யார்ட்டாவது போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டாங்க. அவ்வளோ திறமை அவர்கிட்ட கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன திறமை? பாட சொன்னால் ஆட சொன்னால் நாமளும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் மோஸ்ட்லி இது பிடிச்சி போய் கேட்க மாட்டாங்க, கலாய்க்கிறதுக்காகவே கேட்பாங்க. இந்த ஆடு இதை பண்ணுனா எப்பவும் அதே ஒரே ஸ்டெப்பு தான், ஏதோ விழுக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆடுவான். அதை பண்ணும்போது அவங்க கண், அந்த வாய் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும். ஆனால் அதை அவங்க ரசிக்கிறாங்களாம். அதை காமெடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதையும் ரசிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது அவங்களோட ரசனை இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறாரு அவர், எல்லாமே உங்களுக்காக பண்ணுறாரு. இதை மாதிரி நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லி அண்ணனுக்காக ரொம்ப பறிஞ்சு பேசிகிட்டே இருந்தாங்க. நான் இவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அதாவது அண்ணனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, பாடுற திறமை, ஆடுற திறமை, நடிப்பு திறமை எல்லாமே இருக்குது, காமெடி சென்ஸ் இருக்கணும் போது நீங்கள் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு ஏன் ஏதாவது சான்ஸ் வாங்கி கொடுக்கலாமே? ஒரு பாடுறதுக்கோ இல்லை நடிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன் அதை நீங்கள் பண்ணலை? அதே மாதிரி அண்ணான்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன், கூட பிறந்த அண்ணன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொது வலைதளத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்கள் அதை பெருமையாக நினைப்பீங்களா? என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை ஒன்றுமே இல்லை, இந்த புரோக்கரே கூட ஒரு அண்ணன் சொல்கிறீங்க, ஒரு தாய் மாமனா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? நீங்கள் கூப்பிடுவீங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இது தெரியணும்னு நினச்சி நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் நினைக்கிற மாதிரி அசிங்கமான கேவலமான விஷயமா உங்களுக்கு தோணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. என்னென்னா கட்டப்பை எவ்வளோ கஷ்டப்படுறா உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக திருந்தி வாழ்கிறவளை எல்லாரும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே அதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அந்த 1 லட்சம் மேட்ரு கூட யாருமே காதால கேட்டோமே தவிர்த்து அதுக்கு என்ன சொல்கிறது ஆதாரம் கிடையாது. நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்ணால் டெய்லி பார்க்குற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேனே தவிர்த்து யூகங்களாக இருக்கிற விஷயங்களை பற்றி நான் இது நடந்திருக்கும் இல்லை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நான் சொன்னது கிடையாது. ஸோ அந்த 1 லட்சம் மேட்ரு கூட வேணாம். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, ஏன் திருந்தி வாழறவளை நீங்கள் இந்த மாதிரி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது கூட நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க சொன்னாங்க அப்படியே இருந்தாலுமே கூட அது அவங்களோட பர்சனல். அதே மாதிரி அவங்க யார் கூட யார் வாழணும் அப்படிங்கிறதும் அது அவங்களோட பர்சனல். அதை எப்படி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே ஒரு தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இது அவங்களோட விருப்பம், அவங்களோட பர்சனல். ஆமாம், எல்லாருக்குமே சுய விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு பொது வலைதளத்தில் அவங்க சில விஷயங்களை காட்டும்போது இது என்ன சொல்கிறது, ஒரு தப்பான வாழ்க்கை உதாரணம், அதாவது முன் உதாரணமாக இருக்குது, ஒரு தப்பான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க தான். உடனே இது அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உங்களுக்குமே கூட வாழ்க்கையில் நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்கும். நீங்களும் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, அதுக்காக உங்களோட பர்சனல் விஷயங்களை இங்கே கொட்டி காசாக்குறீங்களா? இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம், அதாவது பிள்ளைகளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு சமூகம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கள, அதையே உங்கள் அண்ணன் யோசிக்க மாட்டேங்கிறார், அதையே நீங்கள் தங்கச்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், கட்டப்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறா தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பற்றி அப்படின்லாம் கேட்டாங்க. அதாவது என்னென்னா நான் இந்த கட்டப்பை மேலே எனக்கு கோபம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த பர்சனல் லைஃப் பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த குழந்தைங்கள நினச்சா எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொன்னது தான், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழறவங்களுக்கு கூட பிள்ளைங்க கூட இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கூட லட்சமாக சம்பாதிக்கிற இவங்களுக்கு இல்லை, இந்த பசங்களுக்கு கிடைக்காம இருக்கே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நான் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்குறா அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா இப்போ உங்கள் பிள்ளைங்க பெருமையாக சொல்லுவாங்க, என் அம்மா ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, இந்த சீரியல் நடிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க.
என்னதான் இவங்க வில்லி ரோல் பண்ணாலுமே கூட அதுவும் ஒரு ஆக்டிங் தான். ஸோ வந்து அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக பசங்க கிட்ட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க காமிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த கட்டப்பையோட பசங்க வந்து என் அம்மா ஒரு ஃபேமஸ் யூடியூபர், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட வீடியோஸ் ஏதாவது ஒன்று காமிக்க முடியுமா? அதுவும் அந்த பையன் இப்போ வளர்ந்த பையன் காமிக்க முடியுமா? இப்படி ஒரு மோசமான மனநிலையை ஃபிசிக்கலாகவும் சரி, அந்த பசங்க மென்டலாகவும் சரி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது. இதை வந்து இவங்க இவ்வளோ பேசுகிறவங்க அந்த பிள்ளைகளுக்காகவாது அவள் வந்து சில விஷயங்களை வந்து வெளியே காட்ட வேண்டாம். என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், வெளியே காமிக்காம அந்த பிள்ளைங்களை நல்லா கூட இருந்து, ஏன்னா அதுங்களுக்கு அப்பா இல்லை, அட்லீஸ்ட் இவளாவது கூட இருந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கூட கொடுக்க முடியாம அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி எதுக்காக இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வியை ரொம்ப சூப்பராக கேட்டாங்க. அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டார், அதாவது புவர் பீப்புளுக்கும் தேர்ட் கிரேட் பீப்புளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி அது. ஏன்னா பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் பணம் இருந்துமே அந்த பணத்துக்காக கேவலமான சில விஷயங்களை பண்ணுறவங்கள வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இதை கூட ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. பட் நிச்சயமாக அவங்க வந்து உதவி பண்ணுறதுக்கு காரணம் வந்து வேறு ஏதாவது தான் இருக்க முடியும். அது ஒரு சீப் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மாதம் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் துறையிலேயே எவ்வளோ பேர் வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இந்த யூடியூப்பில் கூட நிறைய பேரோட கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த பிஜ்லி ரமேஷ்னு ஒருத்தர் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லொல்லு சபாவில் கூட ஒருத்தர் வந்து நம்ம சந்தானம் கூட நடிச்சிருப்பாரு. அவர் கூட இப்போ வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ உங்களோட துறையில் இருக்கிறவங்களுக்கே கூட உங்களால் உதவி செய்ய முடியல. ஆனால் வந்து உங்கள் அண்ணன் வந்து கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, அதுக்காக தான் நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, என் அண்ணனுக்காக நான் உதவி பண்ணுறேன், என் அண்ணன் கூட இருக்கிற யார் இருந்தாலும் அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது நிறைய பேர் கேள்வி கேட்டவங்க வந்து கட்டப்பைக்கு ஏன் பணம் போடுற அப்படின்னு கேட்டவங்க பாதி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தரோசாவோட சப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு என்னென்னா நம்ம அத்தைக்கு பணம் போடலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்களுமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் கூட யார் இருந்தாலும் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல, நான் போடுற பணத்தை அவங்களும் சாப்பிட்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பண்ணுற தப்புகளுக்கு இந்த தப்பு மேலே மேலே அவங்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு வருமானத்துக்கான ஒரு வழின்னு சொல்லி அவங்க துணிஞ்சு சில விஷயங்களை பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் தான். பட் நாங்கள் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இத்தனை பேர் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சில விஷயங்களை பேசினது வந்து ரொம்ப சில்லியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து ரொம்ப, ஏதாவது புரோக்கரை விட ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வளர்த்து விடுறாங்க பார்த்தீங்களா, பணம் கொடுத்து. அதுவும் இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறவங்களை வந்து பாசமானவங்க, அண்ணன் இல்லை ஏதோ ஒரு இது நினச்சி மக்களையும் வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் போய் சேர்ந்துருக்காங்க அந்த கூட்டத்தில். நிறைய பேர் பார்க்குறான் அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க. எதுக்காக அண்ணான்னு சொல்கிறாங்க? அவன் வந்து எச்சி கையால் ஈவு ஓட்ட மாட்டான்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் கொடுக்குற காசில் அதில் பிரியாணி பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதே அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கரணிலேருந்து அந்த சாதத்தை அள்ள கூட அவனுக்கு மனசு வராது. அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கு எதுக்காக வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக மட்டும் இல்லை, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஆனால் இவன் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்குமே உடந்தையாக இருக்கிறது இவங்களும் தான் ஒரு காரணம். இதை வந்து கூடிய சீக்கிரம் இவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.